வானமுதம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே, வானமுதம் வாழ்கவே, தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே, தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வானமுதம் வாழ்கவே. தேன் தமிழில் இசை கலந்து திக்கெல்லாம் பரப்புமே தெள்ளு தமிழ் நிகழ்ச்சிகளை உள்ளமெல்லாம் நிரப்புமே, வானமுதம் நேயர்களை மனம் கவர்ந்து இழுக்குமே, வண்ண தமிழ் உலகமெங்கும் வான்வெளியில் கலக்குமே, வாழ்க வாழ்கவே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். நேயர்களே, விற்றில் தமிழ்ச் சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒலிபரப்பப்படும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேயர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/livestream ஊடாகவும் மற்றும் ஆஸ்திரேலியா 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகம் பூராகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறியத் தருகின்றோம். எனவே எமது நிகழ்ச்சிகளோடு இரவு 10 மணி வரை இணைந்திருங்கள். சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்கள் வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கிறது. நேயர்களே, வழமை போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். நேயர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக வானொலிகளிலே வலம் வந்து கொண்டிருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
நேர்களே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் கேட்போம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உணவை துறந்த ஞானிகள் கூட இரண்டாம் இடத்தில் இருப்பார். ஆனால் திட்டும் மனிதனை பொறுத்து கொள்பவர் முதலாம் இடத்தில் இருப்பார். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே. அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, அருணாவின் வாழ்வை வளமாக்கும் நீதி கதைகளிலிருந்து யார் பெரியவர் என்ற தலைப்பில் ஒரு நீதி கதையை வானொலிக்கு எடுத்து வருகிறேன். பிரமாவுக்கும் திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இருவரும் சிவபெருமானை சந்தித்து தீர்ப்பு வழங்கச் சொன்னார்கள். உடனே அவர், உங்களில் யார் என்னுடைய திருமுடியை அல்லது திருவடியை காண்கிறீர்களோ அவரே பெரியவர் எனச் சொல்லி வானுக்கும் மண்ணுக்குமாக பெரிய ஜோதி வடிவாகி நின்றார். திருமால் வராக, அதாவது பன்றி உருவம் கொண்டு பூமியை குடைந்து சென்று திருவடியை காண புறப்பட்டார். பாதாளம் வரை போயும் அவரால் காண முடியவில்லை. பிரமா
அன்னப்பறவையின் வடிவம் கொண்டு திருமுடியை காண புறப்பட்டார். உயர உயர பறந்தும் அவரால் காண முடியவில்லை. அச்சமயத்தில் தாளம்பூ ஒன்று மேலிருந்து கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பிரமா, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். தன்னை பற்றி பெருமையாகச் சொல்லிக்கொள்ள நினைத்த அந்த தாளம்பூ, நான் சிவபெருமானின் தலையை அலங்கரித்து இருந்தேன், அங்கிருந்துதான் வருகின்றேன் என்றது. உடனே பிரமா, இவ்வளவு உயரப் பறந்து வந்தும் நம்மால் திருமுடியை காண முடியவில்லை. போட்டியில் ஜெயிக்க வேண்டுமானால் திருமுடியை பார்த்தாக வேண்டும். எனவே இந்த தாளம்பூவை சாட்சியாக்கி திருமுடியை பார்த்துவிட்டதாகச் சொன்னால் என்ன என்று யோசித்தார். நயமாக பேசி தாளம்பூவை அதற்கு சம்மதிக்க வைத்த பிரமா சிவபெருமானிடம் வந்து, நான் உங்கள் திருமுடியை கண்டுவிட்டேன், அதற்கு சாட்சி உங்கள் தலையில் இருந்த இந்த தாளம்பூ என்றார். இருவரும் சேர்ந்து பொய் சொன்னதை கேட்ட சிவபெருமான், என்னை மீறி உன்னால் என் திருமுடியை பார்க்க முடியாது, அப்படி இருக்க என்னிடமே பொய் சொல்லுகிறீர்களாய் என கோபம் கொண்டார். அத்தோடு என்னிடம் பொய் சொன்னதால் உனக்கு உலகில் எங்கும் கோயில் இல்லாது போகட்டும் என்று பிரமாவுக்கும், இனி நீ உன் பூஜைக்கு உகந்த மலர் அல்ல என்று தாளம்பூவுக்கும் தண்டனை கொடுத்தார். அதனால்தான் பிரமாவுக்கு தனி கோயிலும் இல்லை, சிவ ஆலயங்களில் பூஜைக்கு தாளம்பூவும் பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த கதையின் நீதி அழிவின் ஆரம்பம் பொய் என்பதே. பொய்யி பொய்யி எல்லாம் பொய்யி, மனுஷன் போடும் வேஷம் பொய்யி. பொய்யி பொய்யி எல்லாம் பொய்யி, காசில்லாத மனுஷன் பொய்யி. பொய்யி பொய்யி எல்லாம் பொய்யி, தோத்து போனா தலைவன் பொய்யி. பொய்யி பொய்யி எல்லாம் பொய்யி. சரி நேயர்களே, தொடர்ந்து ஒரு நகைச்சுவை கதை ஒன்றை சிந்திப்பதற்காக நான் சொல்லுகின்றேன். கழுதையும் கற்பூரமும். கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது என்ற பழமொழியை கேட்டுவிட்டு ஒருவன் ஒரு நாள் கழுதையிடம் கற்பூரத்தை நீட்டினான். கழுதை அதை தின்றே விட்டது. இதை பார்த்து கழுதையை ஓட்டி வந்தவன் சொன்னான், சாமி, அதற்கு வாசனைதான் பிடிக்காது, ஆனால் கிடைத்தால் சாப்பிட்டு விடும் என்று. பின் கழுதை எதை எதை சாப்பிட்டது என்று கேட்டான். ஓட்டி வந்தவன் சொன்னான், இதற்கு பதில் சொல்ல ஒரே வழிதான் உண்டு. என்ன அது? நீங்களும் கழுதையாவதுதான். கண்ணதாசன் சொன்ன ஒரு நகைச்சுவை கதை இது. சரி, மீண்டும் சந்திப்போம். நேர்களே, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினம். இந்த காதலர் தினம் எப்படி உருவானது என்பதை பற்றியும், அதனை தொடர்ந்து கண்டு அறியாத காதலர் தினம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதை, அந்த கவிதையை இசையாகவும் உங்களுக்கு நான் தருகிறேன். கேட்போமே. இன்று காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே. எவ்ரி இயர் நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னால ஒரு ஸ்டாரி இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நான் ஷேர் பண்றேன். 3ஆம் நூற்றாண்டுகள்ல ரோம் நாட்டுல நடந்த ஒரு சம்பவம். அப்ப கிளாடியஸ் அப்படின்ற ஒரு மன்னர் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்ப போர்க்காலம், நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப போருக்கு போகக்கூடிய ஆண் மகன்கள் எல்லாமே கொஞ்சம் துவண்டு காணப்பட்டிருக்காங்க. பிகாஸ் அவங்க குடும்பத்தை நினைச்சு, மனைவிகளை நினைச்சு, அவங்களோட பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப அந்த ஆசாபாசத்துக்காக அவங்க கட்டுப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதனால அவங்களால அந்த போர்ல முழு கவனத்தை செலுத்த முடியல. ஒரு பயம், ஒரு அச்சம் அவங்கள சூழ்ந்திருந்தத அந்த மன்னர் கவனிச்சிருக்கிறார். அதனால என்ன செஞ்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இளம் ஆண் மகன்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலி ரொம்ப அநியாயமான ஒரு சட்டம். ஆனா இதை எதிர்த்து யாருனாலையுமே குரல் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மன்னரை எதிர்த்து நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இமீடியட்டா கொன்றுவாங்க. அதனால யாருமே அவரை எதிர்க்க முடியல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன். அதனால ரகசியமாக காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பாதிரியார். அவருக்குமே இது அநியாயமா பட்டனால அவர் மனசாட்சிக்கு உட்பட இந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வர அவரை சிறைபிடித்து தூக்கிலிடுறதுக்கு உத்தரவு போட்டுட்டார். அப்ப சிறையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த சிறை காவலாளி இருப்பாங்கல்ல, அவரோட மகள், அந்த சிறை காவலாளியோட மகள் கண் பார்வையற்றவராக கூட இருந்ததாக சொல்லப்படுது. அந்த பொண்ணை இவர் குணப்படுத்தி இருக்கிறார்.
அப்ப தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வதற்கு முன் அந்த பொண்ணுக்கு இந்த செயின்ட் வேலண்டைன் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதி ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப நம்ம ஒரு கடிதம் எழுதுனா ஃப்ரம் யாருன்னு எழுதுவோம்ல, அதே போல இவர் ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படின்னு எழுதி அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் உலகத்திலே முதலாக எழுதப்பட்ட காதல் கடிதமாகவும் கருதப்படுது. அதுக்கப்புறம் அவரை தூக்கில போட்டுட்டாங்க. அவரும் இறந்துட்டார். அவரை தூக்கில் போட்டு அவர் இறந்த அந்த ஒரு டே என்னன்னு பாத்தீங்கன்னா February 14th. காதலுக்காகவும் காதலர்களுக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்த வேலண்டைனை நினைத்து அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு வரோம். வேலண்டைன்ஸ் டே, அவர் இறந்த அந்த நாள், அவருக்கான நாள். சரிங்களா? காதலர்களுக்காகவும் காதலுக்காகவும் தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு மனிதனின் நினைவு நாளை கொண்டாடும் வகையில் இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கண்டறியாத ஒரு காதலர் தினமிது, இந்த கால காதலில இது ஒரு எக்ஸ்ட்ரா குஞ்சரம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், டிக்டாக் இன்று கண்டுபிடிச்ச கன்றாவிக்காத சிலர் கண்டவுடனே கொண்டாட்டம் ஆரம்பம். அடுத்த நாளே லஞ்சு நத்தென்று ஒரு தின கூட்டமாய் போய் ஒரு கட்டேஜ், கொஞ்ச நாளிலே வெக்கேஷன். எதற்கும் தடையில்லை, எப்பவும் பயமில்லை. என்ன இதுண்டு கேட்டா சரியான பதிலில்லை. விடிய விடிய விடியோ போல் நாள் முழுக்க டெக்ஸ்ட், பல்விளக்கியதிலிருந்து படுக்கச் செல்லும் வரையும் அத்தனையும் பகிர்வு, அநியாயத்திற்கு அன்பு. 4 நாள் லவ், 3 நாள் மூஞ்சை நீட்டல் கட்டுமோ பொட்டாதோலும். பட்டத்து கதை விட்டு போக கதைக்கு பகலிரவா பெருமூச்சு கடைசியில. ஒன்று உதறித்தள்ள மற்றதும் சாரா விலகும், அல்லது உயிரை மாய்க்கும். இல்லை என்றால் இருப்பவரின் உயிரை இரடிக்கும். கன்றாவி காதல் கைவிட்டு போக காரணங்கள் என்னவென்று கட்டாயம் தெரிந்திருக்கும் உங்களுக்கு. இரகளுக்கே காதலத்தினும் அந்த காலக்காதல் வேண்டும். என்னத்தையும் மாமாவும் சித்தியும் சித்தப்பனும் கண்ணுக்குள் சுமந்த வாழ்ந்த அந்த பொன்னான காதல் வேண்டும். ஒற்றை பார்வையில் 1000 கரிகை காண துடித்திடும் சைக்கிள் ஊர்வலம். காணாத போதும் கலையாத அன்பு காகிதத்தின் வரிகளில் காற்றில் பறக்கும் மனம் நினைத்து சொல் முடியாமல். நெஞ்சோடு சுமக்கும் காதலின் வலியிலும் வலிமை பெற்ற வார்த்தைகளுக்கு காதலது. பிற
காதலது காலகடந்தாலும் காதலோடு வாழும் மூத்த காதலர்க்கு என் காதலர் தின வாழ்த்துகள். அக்காவும் அக்காடும் மன்னரும் மச்சாளும் அங்குமிங்குமாய் ஏங்கியிருந்த அழகான காதல் வேண்டும். கப்பல் வந்தால் கடிதம் வரும் மண்டபமாய் மூச்சு விட்ட அழகான காதல் வேண்டும். நான் வேண்டும் காதலுக்கே காதலர்த்திய வாழ்த்தகை காலங்களும் காலம் காதலோடு வா மூத்த காதலுக்கு என் காதலர்த்தின வாழ்த்துகள். காதலர் தினம் பாடாத கரையற்காலது அக்காவும் அக்காலும் அண்ணனும் மச்சாலும் அங்குமிங்குமாய் ஏங்கியிருந்த அழகான காதல் வேண்டும். கப்பல் வந்தால் கடிதம் வரும் என்று வெப்பமாய் மூச்சு விட்ட அழகான காதல் வேண்டும். நான் வேண்டும் காதலிக்க காதலர் தின வாழ்த்துகள் காலங்கடந்தாலும் காதலோடு வாழும் மூத்த காதலர்க்கு என் காதலர்க்கின நேர்களே, தொடர்வது மகா சிவராத்திரியின் நினைவாக ஒரு பாடல். இந்த கவிதையை எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா. இந்த கவிதையை இசை வடிவில் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். தேமறில்லா அந்தமுமில்லா சோதியாய் சுடராயிருப்பது இறையே வாதிட முடியா வண்ணமாயிருப்பது ஆதியாயிருக்கும் அரும்பொருளாகும். ஆனவம் இருக்கா காணவு மாட்டா என் ஜனமெல்லாம் என்றன பொருளே வாய்மையும் தூய்மையும் வாய்த்தனர் பொருளே விண்ணாய்
அப்பொருள் சிவனே அதுவே முதலே எப்பொருளுள்ளும் இருப்பது மதுவே நிற்பதும் நடப்பதும் நினைத்திடும் அனைத்தும் நிறைந்திடு பொருளாயிருப்பது சிவமே புராண கதைகளை இளங்கையில வேண்டாம் புத்தியை புகட்டும் அத்தனை கருக்கள் விளங்கா உண்மையை விளக்கிட வந்த விளக்கே அவை என விளக்கினார் நலனே அறிவியல் அனைத்தும் அமைந்தது சமயம் என்றான நிலையில் விளங்குதல் நெறிது இறையின் தத்துவம் இயற்பியல் தத்துவம் எல்லாம் சிவராக திரிமகத்துவம் மாலொடு அயனும் மடிமுடி தேடிய கதையை கருத்தில் இருக்கிட வேண்டும் அடிமுடி காணாலைந்ததன் காரணம் மகத்தை என்பதே அடிப்படையன்றே தேடுவார் தேடினால் தெரிவார் இறைவன் தெளிவுடன் இருப்போம் தரிசனம் தருவோம் இதுவே சிவனின் ராத்திரி தத்துவம் தனித்து விழித்து பசியுடன் இருப்போம் நம்பிக்கை வைத்தால் நல்லதே நம்பிக்கை என்பதே நல்லதோ மந்திரம் நமச்சிவாய நம்மை காக்கும் மந்திரம் சொல்லுவோம் மந்திரம் வெல்வோம் அகையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். கடவுள் நெருப்பும் கடவுள் ஊர்கள் தோறும் பற்பல பெயரில் உருவம் பெற்று கடவுள் திகழ்கிறார் ஏகன்
அனைத்துமாகி இருப்பார் கடவுள். எங்கும் நிறைந்தும் இருப்பார் கடவுள். தாபம் கொண்டு தேடுவார் கண்ணில் தரிசனம் கடவுள் கொடுப்பார் என்பர். சமய சண்டையில் இருக்கார் கடவுள். சாதி சண்டையில் இருக்கார் கடவுள். இமயம் இருப்பார் கடவுள் என்கிறார். இறைவன் இல்லா இடமே இல்லை. கடவுளை நம்பாச் சமயமும் உண்டு. கடவுளே இல்லை என்பாருண்டு. நம்பின நம்பாதார் யாவர்க்கும் என்றும் நல்லதை நல்குவார். கடவுளாய் தெரிவார். உருவாயிருப்பார் அருவாயிருப்பார். ஒருவரும் இணையா உருவமாய் ஒளிர்வார். அருளாயிருப்பார் அன்பாயிருப்பார். அனைத்துமாகி இருப்பார் ஆண்டவன். கற்பனையாக கடவுள் இருக்கிறார். கற்சிலையாக கடவுள் இருக்கிறார். இத்தரை இருப்பார் என்ன அனைத்திலும் இருக்கிறார். கடவுள் என்பதே தத்துவம். மண்ணும் கடவுள் மரமும் கடவுள். நீரும் கடவுள் நெருப்பும் கடவுள். ஊர்கள் தோறும் பற்பலவு தேரில் உருவம் பெற்று கடவுள் திகழ்கிறார். ஏகனாகி இருப்பார் கடவுள். எங்கும் நிறைந்தும் இருப்பார் கடவுள். தாபம் கொண்டு தேடுவார் கண்ணில் தரிசனம் கடவுள் கொடுப்பார் என்பர். சமய சண்டை இருக்கார் கடவுள். சாதி சண்டையில் இருக்கார் கடவுள். இமயம் இருப்பார் கடவுள் என்கிறார். இறைவன் இல்லா இடமே இல்லை. கடவுளை நம்பா சமயமும் உண்டு. கடவுளை இல்லை என்பாரும் உண்டு. நம்பினார் நம்பார் யாவருக்கும் என் நல்லதை நல்குவார். கடவுளாய் தெரிவார். உருவாயிருப்பார் அருவாயிருப்பார்.